எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி மட்டு நானு சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி தான் பேச போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்துல சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு. பட் 2 வின் 2 வின்ஸ் இன் 2 கேம்ஸ். சடன்லி இப்போ டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 8th பிளேஸ்ல தான் இருக்காங்க. 5 மேட்சஸ் 2 வின்ஸ் 3 லாசஸ் 4 பாயிண்ட்ஸ்ல. பட் அதே 4 பாயிண்ட்ல 4th பிளேஸ் இந்த சன்ரைசர்ஸ்ல இருந்து 8th பிளேஸ் இருக்க சிஎஸ்கே வரைக்கும் அதே 4 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் கேகேஆர் ஜெயிச்சு, அதே மாதிரி நாளைக்கு ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க முதல் மேட்சா அப்படின்னா, சிஎஸ்கேவும் அவங்க மேட்சை ஜெயிச்சாங்க அப்படின்னா, சிஎஸ்கே ஹாஸ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு த டாப் 4. டாப் 4 அப்படின்னு கேக்குதா அப்படிங்கிற மாதிரி டாப் 4 கொஞ்சம் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ அந்த டாப் 4க்கு சிஎஸ்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி கலில் ஒரு இன்ஜுரி. ஸோ இதெல்லாம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். பாய்ஸ் ஃபர்ஸ்ட் டாப் 4 போவாங்க நாளைக்கு ஜெயிச்சிட்டா. இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்லாம் வச்சு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் கலிலுக்கு போலாம். அது இந்த மாதிரி கணக்கு நேரத்தும் ஒரு தடவை போன வருஷமும் ஒரு தடவை பண்ணோம். அதாவது இந்த மேட்ச் கடைசி இது வரைக்கும் மேட்ச் வரைக்கும் வந்து ஜெயிச்சா குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு, அதனால ஹைப் எல்லாம் கொடுக்க விரும்பல. கடைசி இவ்வளவு ஜெயிக்கல. 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்களா என்ன போன வருஷம் ஜெயிக்கல. 2024 தான் கடைசியா 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சது. ஸோ அதுவும் ஹோம்ல வந்து கண்டினியூஸா 2 மேட்ச் ஜெயிச்சது வந்து டெஃபினட்டா அது வந்து பாசிட்டிவ் தான். இவங்க இதே டெம்போ மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். பட் we are losing players occasionally with injuries. அது எப்படி இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. மட்டே பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் சிஎஸ்கே பிரசன்ட் ஸ்டாண்டிங் பத்தி நீ என்ன நினைக்கிற? சரி, அதான் முதல்ல ஒரு 3 மேட்ச்ல நம்ம சரி இந்த அடுத்த சீசன் பார்க்கலான்ற அளவுக்கு ராமைக்கு விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்க நிறைய பேரு. பாயிண்ட் போனது பத்தி பிரச்சனை இல்லை. நிறைய டீம்ஸ் வந்து 3 கேம் தோத்துட்டுலாம் டாப் ஆஃப் த டேபிள் கூட போயிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தோத்த விதம்னு இருக்கு, அதனால கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. பட் கடைசி 2 மேட்ச் டீசெண்டா நல்லாவே, அதுவும் லாஸ்ட் மேட்ச்ல கன்வின்சிங்காவே ஜெயிச்சிருக்காங்க. எனி ஆஃப் த கேம் வந்து பிஹைண்ட் இது இல்லை, எல்லாமே டாப் ஆஃப் த கேம் தான் இருந்திருக்கும். ஸோ பேட்டிங் வந்து ஒன்ஸ் அந்த இன்ஜுரிலாம் வந்தோடனே ஓரளவுக்கு கிளிக் ஆகுது, நல்லாவே கிளிக் ஆயிருக்கு. பவுலிங்கும் இதாச்சு. அன்பார்ச்சுனேட்லி கலீல் தான். அது எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். திரும்ப வந்து அதுக்காக இன்னொரு நியூசிலாண்டர் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதாவது இப்ப நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சது வந்து ஒரு நியூசிலாண்டு ஒரு ஆஸ்திரேலியாவுக்கும் வேணா, லைக் 12 இல்லாம இருந்தா தான் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வெஸ்ட் வந்த அப்புறம் தான் ஜெயிக்கிறோம். அதே மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். அந்த மீம் போட்டாங்க, அந்த எல்லோ கலர் சூட் போட்டு ஒருத்தர் தலைய மரத்துக்கு பின்னாடி நின்று நம்மளே போட்டோம். அது மேட் ஹென்ரி அப்படின்னு போட்டு கையை பிசைகிறது. பட் அதான் இப்ப கலீல் இன்ஜுரி. நம்மளோட கெஸ்ட் என்ன அப்படின்னா, தேர் லுக்கிங் அட் மேபி 2 பிளேயர்ஸ். ஒன்னு வந்து ஆகாஷ் மதுவால், நிறைய போட்டோ பார்த்தோம் ட்விட்டர்ல. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு ஏற்கனவே விளையாண்ட சிமர்ஜித் சிங். ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் இஸ் லைக்லி டு கம் இன் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட். அண்ட் அதை அவங்க பார்ப்பாங்க. மேபி அவங்களுக்கு நியூ பால்ல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா they may look to somebody like சிமர்ஜித். பட் டுவர்ட்ஸ் எண்ட் பேக் எண்ட் போடுறதுக்கு வேணும் அப்படின்னா ஆகாஷ் மதுவால். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மை பர்சனல் ஒப்பீனியன், as of now somebody like முகேஷ் சௌத்ரி is already there ready in readiness. அதுக்கு அடுத்து தான் these people whoever comes in may be queued அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க வியூஸ் என்னன்னு சொல்லுங்க. முகேஷ் சௌத்ரி வந்து ரீடைன் பண்ண பிளேயரு, இவர் கெய்க்வாட் நம்பிக்கைக்கு ஏர்ன் பண்ண பிளேயரு. அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்படி இருந்தாலும் அவர் தான் இருப்பாரு. போன வருஷம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஏற்கனவே டீமோட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரும் பேசர்ஸ் இவங்க யாரும் இல்லாதப்ப ஐ திங்க் முகேஷ் சௌத்ரியோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க சைன் அப் பண்றது வந்து தேல் பி மோர் ஆஃப் பேக்கப் ஆஃப் ஒரு இன்ஜுரி ஆனதுக்கு ஒரு பேக்கப் ஒரு பிளேயர் சைன் அப் பண்ணுவாங்க. நீ வந்து கன்வின்ஸ்டா இருக்கிற மாதிரி தெரியலையா? நான் ரொம்ப கன்வின்ஸ்ட் முகேஷ் தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னு. நான் வந்து ராமகிருஷ்ண கோஷ்ன்றேன். அதாவது போன மேட்ச் வந்து குர்ஜர்மீத் சிங் ஒரு பால் போட்டாரு. அவர் வந்து ஃபுல்லா டொமஸ்டிக் ஃபுல்லாவே நியூ பால தான் போட்டிருக்காரு இந்தியாவில இருந்து எல்லாத்துக்கும். ஏற்கனவே ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் உள்ள டீம்ல இருக்காரு. நியூ பால்ல போடுறவருன்ற போது இன்னொருத்தரை கொண்டு வந்து நியூ பால்ல போடணுமா அப்படின்றது தேவையில்லாத ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். பேட்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம வந்து 7ல ஓவர் விளையாடிட்டு இருக்கோம். பட் பட் ஸ்டில் ஐ வுட் சே ராமகிருஷ்ண கோஷ் இருந்தா பெட்டரா இருக்கும். கொஞ்சம் டெத்ல ஹிட் பண்ணுவாரு. டெத்ல போட்டிருக்காரு, அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா போட்டது இல்ல. பட் அந்த மாதிரியே போலாமே. இன்னொருத்தர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் மட்டும் பவுலரா தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தோனி டைரக்டா கொண்டு வந்துருங்க, இருக்கிற 5 பேரை வச்சு போடுங்க. எப்படி இருந்தாலும் அதுதான் ப்ராப்ளம். அது ப்ராப்ளம் கிடையாது, அதுதான் ஒரு சேலஞ்ச். சாரி ஃபார் சேயிங் தட். அது இப்ப என்ன சேலஞ்ச் அப்படின்னா,
இப்ப தோனி வில் அட் சம் பாயிண்ட் வில் கம் டு த டீம். எஸ்ஆர்எஸ் மேட்சுக்கு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் பார்த்தாலே தெரியுது அவங்க ட்ரெயின் பண்றதுலாம். தோனி இஸ் நாட் கோயிங் டு பிளே த எஸ்ஆர்எஸ் மேட்ச். வி வில் ஆல் பி கிளியர் ஆன் தட். ஸோ இந்த மேட்சுக்கு தோனி கிடையாது. அப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் இஸ் குட் டு டேக் ஒன் மேட்ச் அட் அ டைம். 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த மேட்ச் 2 மேட்ச் ஜெயிச்ச டீமுக்கு இந்த மேட்ச் என்ன சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்? யுவர் ஃப்ரண்ட் லைன் பவுலர், நியூ பால் பவுலர், டெத்ல போடுற கலீல் இல்ல அப்படின்னா ஐடியலி யூ நீட் சம் ஒன் ஹூ குட் டூ த சேம். நியூ பால்லையும் போடணும், டெத்லையும் கொஞ்சம் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். அது மட்டும்தான் இந்த மேட்ச்க்கு அவங்க பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாட் லுக் டூ ஃபார் அஹெட். சௌத்ரி நான் வந்து ஒண்ணும் இல்ல, அப்படியே அக்யூரேஷன் உள்ள கொண்டு வந்துருவேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா அப்ப கூட இன்னும் ஒரு ஸ்பாட் இருக்குல்ல, பேட்டிங் பண்ணும்போது வேணும்னா ராமகிருஷ்ண கோஷ், வேணா அவுட் அண்ட் அவுட் பவுலர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றேன்னா ஐ வில் ஸ்ட்ரைட் அவே கோ வித் ராமகிருஷ்ண கோஷ். அந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருப்பாங்களா சிஎஸ்கே எனக்கு தெரியல. ராமகிருஷ்ண கோஷ் டெத்ல நல்லா போடுவாரா? ஸ்டார்க் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டெத்ல போட்டு. ஸ்டார்க்ன்ற பாருங்க, சாரி முகேஷ் சௌத்ரி. இப்போதைக்கு ஐபிஎல் இருக்க ஒரே ஸ்டார்க் முகேஷ் சௌத்ரி. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவருக்கு இருக்கா? இன்ஜுரிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசன் பயங்கர பேஸ் இருந்துச்சு. 140 ரேஞ்சில போட்டுருந்தாரு. பயங்கரமா பார்த்தமே, அவர் 4-4 எல்லாம் எடுப்பாரு, நல்ல போல்ட் எல்லாம் தெரிக்குமே. எக்ஸாக்ட்லி, அது ஃபர்ஸ்ட் சீசன்ல. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சீசன் ஆல்ரெடி தயவு சேர்ந்து ஒரு டீம் விட்டு தூக்குங்க, ரீட்டைன் பண்ணாதீங்க நம்ம தான் பேசியிருக்கோம். ஸோ டொமஸ்டிக் டீம் பெரிய ஃபார்ம்ல இல்ல. நம்ம வந்து ஒருத்தர் வச்சிருக்கோம், அவரு டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல டொமஸ்டிக்ல இருக்காருன்னா அவரு போகாம அப்வர்ட் ட்ரெண்ட்ல சான்ஸ் கொடுக்கறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அவங்க கடைசியில இல்லாம போலாம், பட் அட்லீஸ்ட் பொட்டன்ஷியலி இன்னும் கொஞ்சம் மேல போற மாதிரி தானே இருக்கணும். அவங்களுக்கு போறது பெட்டரா இருக்கும் அண்ட் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, சின்ஸ் யூ மென்ஷன் பேலன்ஸ், நான் இன்னொன்னு த்ரோ பண்றேன். இந்த மேட்சுக்கு பர்டிகுலர்லி அக்யூரேஷன் நல்லா போட்டாரு, பட் தென் ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும். ஃபோக்ஸ் மாதிரி ஒருத்தர், நிறைய லெஃப்ட் ஹேண்டர் 3 பேர் இருக்காங்க. நியூ பால்ல போட முடியாது அக்யூரேஷனா, கொஞ்சம் ஒளிச்சு வச்சு பின்னாடி தான் போடணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்ரண்ட் உங்களுக்கு கலீல் கம்போஜ்னா நம்பிக்கையா போடலாம். நியூ பால்ல போட்டிருக்காங்க, தே வில் கம் அவுட் ஆஃப் த பவர் பிளே அப்படின்னு நம்பி கொடுக்கலாம். அதே மாதிரி அட்லீஸ்ட் இப்போ வந்து அகில் ஹுசேன் நீங்க ஒளிச்சு வைக்கிறீங்க, நியூ பால்ல கொடுக்கல அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னா போட முடியாதுன்னு இல்ல. S20 அவர் போட்டிருக்காரு, அரௌண்ட் த வேர்ல்டு போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்ல அபிஷேக் சர்மா விக்கெட் அகில் ஹுசேன் தான் எடுத்தாரு. ஓகே, பட் ஃபோக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏன் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுதான் சொன்னேன், நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வேணாம் இப்போதைக்கு. அதான் நீங்க சொல்ல வந்தீங்க இன்டைரக்டா. சரி, ஓகே. வேற பேட்டிங் அவ்வளவுதானா? பேட்டிங் செட்டில்டா உங்களை பொறுத்த வரைக்கும்? வந்து லெஃப்ட் ஹேமர் இருந்ததுனால அக்யூரேஷன் போடல, பட் அதுக்கப்புறமா நம்ம விக்கெட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல போடாரு நல்லா. பட் இந்த 2 பேருக்கு ட்ரை பண்ணலாம், நாட் அ பேட் ஆப்ஷன் அக்யூரேஷன். ஆனா ஆயுஷ் மாதிரி நீங்க வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிராவல் ஃபுட்டேஜஸ்லாம், இது பிராக்டிஸ் ஃபுட்டேஜஸ், சாரி இன்னைக்கு என்ன பயங்கரமா ஸ்லிப் ஆகுது. டிராவல் ஃபுட்டேஜுங்க, பிராக்டிஸ் ஃபுட்டேஜ்ல வந்து ஆயுஷ் மாதிரியே நிறைய ஸ்பின் போட்டாரு. நிறைய இன்னைக்கு ஸ்பின் போட்டிருக்காரு பிராக்டிஸ்ல. மேபி ஒரு ஓவர் கொடுக்கலாமா இல்லையா, என்ன நினைக்கிறீங்க? தாராளமா கொடுக்கலாம். இது என்ன ட்ரை பண்றது தானே. அவங்க வந்து அடிக்க பார்ப்பாங்க. கொஞ்சம் ஒரு 3 பால் கொஞ்சம் லென்த் மாத்தி போட்டா, 3வது பால் லென்த் மாத்தி போட்டா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3வது பால் போட்டா அதை செக் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ப்ரெஷர் தான். அதாவது ஆஃப் ஸ்பின் போட்டு அவ்வளோ இது பண்ணி ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனே வேர்ல்ட் கப்ல சேஞ்ச் பண்ணாங்க அபிஷேக் சர்மாக்காக. அந்த மென்டல் ப்ரெஷரும் கண்டிப்பா இருக்கும். அதுவும் வந்து போன மேட்சும் ஒரு டக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போன மேட்ச் டக்கா இல்ல, அது போன மேட்ச் வேர்ல்ட் கப்ல எல்லாரும் ஆஃப் ஸ்பின் போட்டாங்க. அக்கம்ப்ளீஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்லாம் கிடையாது. லைக் மார்க்ரம் எப்பவும் போடுறவர், அந்த மாதிரி சல்மான் அலி ஆகா வந்து போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. அந்த இவர் ஆரியன் தத் போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. எல்லா டீம்ல இருந்துமே போட்டாங்க ஆஃப் ஸ்பின்னர்ஸ். வந்து நாட் அ பேட் ஆப்ஷன். நல்லாவும் ஸ்பின் ஆச்சு ஒரு அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல எல்லாம். அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல தான் நம்ம ஃபுல்லா பாத்துருக்கோம் ஸ்பின். அது T20 வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ஓவர் அது எப்படின்னு தெரியல ஐபிஎல் இதுல. பட் கொடுத்து ஆகணும், வேற யாரும் ஆப்ஷன் இல்ல. ஷார்ட்லாம் அதுக்காக அதை உள்ள கொண்டு வர முடியாது. ஸோ மாத்திரையை வந்து ரிப்ளேஸ் பண்ணி பார்த்துதான் ஆகணும். சம்திங் ராங் இன் தட். பாப்போம் என்னென்ன. ஸோ இந்த கிரவுண்ட் தான் உப்பல்ல வந்து சிஎஸ்கேக்கு வந்து சிறப்பா இல்ல. ஒன்றும் நிறைய நாள் ஆச்சு மேட்ச் ஜெயிச்சு, 7 இயர்ஸோ ஏதோன்னு நினைக்கிறேன். இந்த வென்யூல நிறைய தோத்துருக்காங்க எஸ்ஆர்எஸ். டைம் டு ரீரைட் த ஹிஸ்டரியா எதிர்பார்க்கிறோம். 7 வருஷமா ஜெயிக்கல, அப்படி சேர்த்துங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரித்திரத்தை மாத்தி எழுதுங்கள் அப்படின்னு ஏதாவது பிரேக் பண்ணி. பட் இந்த கிரவுண்ட்ல வந்து லாஸ்ட் 19 மேட்சஸ்ல வந்து 10 games ஒன் பை பேட்டிங் செகண்ட் டீம்ஸ், 8 games பை பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம்ஸ், ஒரு நோ ரிசல்ட்.
மேஜிக் ஸ்கோர் வந்து 210 அண்ட் அப்வர்ட்ஸ் தான் இங்கேயும். அதே தான் கிட்டத்தட்ட சின்னசாமி, வாங்கடே, இந்த ஸ்டேடியம் மூணுமே வந்து 210 அண்ட் அப்வர்ட்ஸ் தான் ட்ரெண்ட், ஐபிஎல் ட்ரெண்ட்ஸ் அட்லீஸ்ட். ஸோ அகைன் டீம்ஸ் பேட்டிங் செகண்ட் தான் இட் இஸ் ஃபேவரிங். நான் ஒரு மேட்ச் பார்த்தேன் வேற, ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போனாங்க சிஎஸ்கே தான் நினைக்கிறேன். திஸ் வென்யூ டென்ஸ் டு ஃபேவர். ஏன்னா டியூ வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப மேட்ச் ஈஸியாவே போயிருது ஃபார் டீம்ஸ் சேசிங். என்ன நினைக்கிறேன் மட்டும் வென்யூ நோட்டை பத்தி? ஆல்மோஸ்ட் சிமிலர்லி எல்லாத்தையும் சேஸ் பண்றதுதான். அவங்க வந்து ஐ திங்க் சன்ரைசர்ஸ் வந்து பேட்டிங்கும் பண்றாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா போய் ஹை ஸ்கோரிங் அடிச்சுதான் அவங்க பவுலிங் இதுவா இருக்கும். போன தடவை அவங்க பவுலிங்கும் எல்லாரையும் தூக்கிட்டு புதுசா 2 பேர் கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். நம்ம மாத்துவோமா காம்பினேஷன்? சன்ரைசர்ஸ் பிளேயிங் 11 என்ன சேஞ்ச் இருக்கும்னு நீ நினைக்கிற? பெருசா ஒன்றும் இருக்காது. கோ தி சேம் 11 தான் நினைக்கிறேன். அதுவும் ஜெயிச்சு கமின்ஸ் வர்றப்போ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் டீம்ல, கொஞ்சம் டெம்ப்ளேட் இது பண்ணுவாங்க. முதல்ல என்ன நினைக்கிறீங்க? சன்ரைசர்ஸ் அதே டீம் தானா? சன்ரைசர்ஸ் அதே டீம் தான். அவங்க மாத்துறதுக்கு ஐ மீன் இப்ப சென்னைக்கு சொன்ன மாதிரி தான். சென்னை வந்து இப்ப ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் தான். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அன்ஃபோர்ஸ்ட் எதுவும் சேஞ்ச் எதுவும் காரணம் இல்லை. எப்படி இருந்தாலும் பிரைடன் காஸ் இன்ஜுரிக்கு பதிலாக வராரு. அப்புறம் இவரும் டேவிட் பெயினும் கிளம்புறாரு. அவரும் ஆமா அதான் 2 பேரும் விளையாடல. ஸோ அவங்க சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு அவசியமும் இல்லை. இதே டீமோட தான் போவாங்க. அவர் இன்ஜுரி ஆக்கிட்டாங்களா? எந்த இன்ஜுரி வந்தாலும் இந்த பாண்டியன் சொல்றது ரொம்ப குற்றமாப்பா. சோ இதுதான் இப்போ இதுல கீ பேட்டில்ஸ் என்ன அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி அந்த டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3ல இஷான் கிஷான் தான் கன்சிஸ்டன்டா இருக்காரு. ஹெட் வெரி இன்கன்சிஸ்டன்ட். அபிஷேக் சர்மா 2 இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஹெட் ஒரே ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அதர்வைஸ் புவர் டோர்னமெண்ட். இந்த டாப் 3 எப்படியா இருந்தாலும் பிரீச் பண்ணும். அது வந்து அவங்க they will be consistent with that அப்படிங்கிறப்ப அதுக்கான பிளான் சிஎஸ்கே கிட்ட இருக்கா? who is going to take down these top 3? இதான் கீ பேட்டில் என்ன பொறுத்த வரைக்கும். இங்க சென்னை வந்தப்ப எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து இந்த அபிஷேக் சர்மா 2 பேருக்குமே ஸ்கொயர்ல வச்சு நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாங்க. நல்லா ஸ்கொயர் விக்கெட். பட் ஆனா அந்த கிரவுண்ட்ல மேபி கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கொயர். ஸோ அது அந்த அளவுக்கு அப்ப தேஷ்பாண்டே வச்சுலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை. இப்ப அந்த இதை வந்து கலீல் பண்ணியிருப்பாரு. கலீல் இல்லாதது ஒரு பெரிய இதுதான். பார்ப்போம் யாரு இது பண்றாங்க. அதான் டாப் 3 முக்கியம். அதுவும் இல்லாம இஷான் கிஷான் தான் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்காரு. ஆக்சுவலா அதை நம்ம சொல்லுவோம் பார்க்கல. இஷான் கிஷானும் கன்சிஸ்டன்சியும் போன சீசன்லாம் பார்த்தா ஸ்டார்ட் ஒரு செஞ்சுரி, முடியும் போது ஒரு 50, நடுவில் ஒண்ணுமே அடிக்காம ஹங்கர் அண்ட் டிரைவ் அண்ட் இஸ் வொர்க் ஹார்ட் ஃபார் இட் அப்படிங்கிறப்ப ரிசல்ட் கண்டிப்பா வந்து ஆகணும். சோ அதெல்லாம் டாப் 4 கன்சிடர் பண்ணும். கிளாசன் வந்து அவரும் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. 38 ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருக்காரு பிரதர் கிளாசன். சோ அதனால நீங்க அவரை ஈஸியா இது பண்ண முடியாது. டாப் 4 கன்சிடர் பண்ணும். நீங்க இவங்க 3 பேர் மட்டும் விட முடியாது. ஏன்னா அவர் நிறைய மேட்ச்ல வந்து கடைசியில அவர் அவுட் ஆனப்பதான் அவங்களோட எஸ்ஆர்ஹெச்சோட இன்னிங்ஸே டர்ன் ஆகுது. சரி, மத்த 3 பேரும் வெரி எக்ஸ்ப்ளோசிவா இருக்காங்க இந்த சீசன்ல. கிளாசன் வந்து அவருக்கு ஏற்ற அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் இல்லை. கிட்டத்தட்ட ஆக்சுவலா பார்த்தா ஒரு மேட்ச் தோக்கடிச்சதே அவர் தான். அவரு அவுட் ஆனது மேரா அடிச்சு யார் அடிச்சது அவரு. பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்து லைக் தே லாஸ்ட் தி கேம் பிகாஸ் ஆஃப் ஹிம். அந்த அளவுக்கு ஸ்லோவா விளையாடுனாரு. இதனால ஓல்டு இது பட் ஸ்டில் சொல்றது கரெக்ட் தான். அவர் கன்சிஸ்டன்டா ஓரளவுக்கு அடிச்சிடாது. அந்த மாதிரி இருக்கணும். இவங்க 3 பேர் அக்ரெசிவா இருக்கும்போது ஒருத்தர் அப்படி இருக்காரு. பட் போனதெல்லாம் போது கடைசியா அந்த அளவுக்கு ஃப்ரீயா ஆக்சிலரேட் பண்ண முடியல. ஓகே, அவங்க டாப் 3 பத்தி பேசிட்டீங்க. மற்றோட ஃபேவரட் டாபிக் சிஎஸ்கே டாப் 3 பத்தி பேசுங்க. அது வந்து சொல்லிட்டு ராய்டு என்ன தெரியுமா சொன்னாரு? அம்பத்தி ராய்டு, பட் நோயிங் சிஎஸ்கே ஐ டோன்ட் திங்க் தே வில் டு இட் அப்படின்னாரு. அதாவது பட்டாலும் மீசை அதாவது எல்லா டீமும் எல்லாரும் விளையாட்டாங்க. எல்லாரும் ஒரு நல்ல இன்னிங் சொல்லட்டாங்க சிஎஸ்கேல. லிட்டரலி கார்த்திக் சர்மா கூட ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஒரு 6 அடிச்சார் ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுக்கு மேல ஒன்றும் பண்ணலன்னு வச்சுக்கேன். பட் ருத்ராஜ் வந்து வெரி வெரி புவர் ஃபார்ம். நம்பர் 4 போறது பெட்டரா இருக்கும். அப்படி பண்ணா இன்னும் இதாயிரும்ல. பட் அவரு தான் எண்ட் ஆஃப் தி டே மைண்ட்ல தான் அவர் குவாலிட்டி பிளேயர். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஹையஸ்ட் குவாலிட்டி பிளேயர் தான். ஹி கேன் பிளே இந்தியாவுக்காக விளையாடுற ஒரு தகுதியுள்ள ஒரு பிளேயர் தான். பட் தென் அன்பார்ச்சுனேட்லி என்ன வெயிட் டவுன் பண்ணிச்சுன்னு தெரியல. இப்ப மேபி 2 wins in 2 games ஒரு சார்ஜ் அப் கேக்வாட் நம்ம பார்க்கலாம். வி வில் நாட் பி சர்ப்ரைஸ் இஃப் தட் ஹேப்பன்ஸ். இல்ல அவர் அதான் மென்டல் ப்ரெஷர் தான். இப்ப கேப்டன்ஷிப் எடுத்திருக்காரு. 5 மேட்ச்ல 3 மேட்ச் போச்சு அப்படின்றப்ப கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். ஸோ அது பேட்டிங்க்கும் அந்த ப்ரெஷர் எடுத்து வந்துட்டாரு. அவர் பேட்டிங் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி அது வேற இது வேறன்னு சொல்லி அதை விளையாடணும்.
முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. பேட்டிங் ஐ டோன்ட் திங்க் இஸ் ஏபிள் டு கோப் அப் வித் பிரஷர். ஆனா அவர் அதாவது ஃபர்ஸ்ட் 1 டவுன் வச்சிருந்தீங்க, இப்போ 2 டவுன் கொண்டு வந்துட்டீங்க. நீங்க போற பக்கம் பார்த்தா அவர் டீம் மட்டும் தூக்கிறீங்க போறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒன் டவுன்ன்றது வந்து பவர் பிளே முடிஞ்சிச்சுன்னா ஹி கேன் கம் இன். ஐ வாண்ட் தெம் டு அதை இப்ப நம்ம டீம் வந்து பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணோம். அந்த இது பவர் பிளே முடிஞ்சு ஸ்பின் போட்டா தூபை விட்டு அடிக்கவும் சொல்றீங்க. பவர் பிளேலையும் ஸ்லோ டவுன் பண்ணுமா அப்புறம்? பவர் பிளேல அதுதான் சொல்றேன். அதுதான் ருத்ரா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்றதுக்கு சர்ஃப்ராஸ்லாம் இவங்க இறக்கி விடுங்க. அதாவது லைக் லிட்டரலி விக்கெட் போனா பரவாயில்ல. பவர் பிளே மட்டும் கெய்க்வாட் 500 ரன் அடிச்ச சீசன்லாம் வந்து ஓப்பனிங் பண்ணி தான் அடிச்சிருக்காரு. நல்ல டைம் பண்ணி ரன் வருது இல்ல. அவருக்கு ஒரு இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் 5 மேட்ச் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 மேட்ச் முடிஞ்சா பாதி சீசன் முடிஞ்சிடும். டேய் பரவாயில்லடா, கெய்க்வாட் மாதிரி சப்போஸ் 7 மேட்ச் இருக்குல்ல. என்ன நம்ம டீம் வந்து ஷேன் வாட்சனை வந்து 13 மேட்ச் கேரி பண்ண டீம் நம்ம டீம் பிரதர். அவர் வந்து ஷேன் வாட்சன் வந்து லைக் என்ன சொல்றது, பால் வேஸ்ட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு போல இல்ல, கொஞ்சம் அக்ரெசிவா அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. அவுட் ஆட் தான் இருந்தாரு தவிர லைக் என்ன சொல்றது, ஒரு பவர் பிளேல வந்து 15 balls or 15 ஆடுறது வந்து ரியலி போறதெல்லாம். அதுவும் வந்து நம்ம 200 அடிக்கிற மேட்ச்ல ஒருத்தர் வந்து தலைவர் ராகுல் திரிபாதி பண்ணது போன சீசன். பட் ஸ்டில் ராகுல் திரிபாதி வந்து பால் அடிக்க பார்த்தாரு, மிஸ் ஆச்சு. அவர் அடிக்கலாச்சு பார்த்தாரு. இவர் வந்து எல்லா பாலும் மிடில் ஆஃப் தி பேட்ல படுது. இல்ல என்னன்னா நம்மளும் பார்த்தோம் கிரவுண்ட்ல, ஒரு இன்டென்ஷனலா விளையாடும் போதே தெரியும் ஸ்ட்ரைக் கொடுக்க விளையாடுறாரு அவரு. அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. தேவையில்ல 2 எண்டா அடிக்கணும் அப்படிங்கறதுதான் மேட்டர். பண்ணுவாரு பின்னாடி வந்து சும்மா சிங்கிள் எடுத்து கொடுக்குற மாதிரி. அது மைண்ட் செட் வந்து அவர் பிரஷர்ல இருக்காரு. அதான் ஆமாடா, இப்போ ஒரு டாட் பால் விளையாண்டாலே நீ பாக்குறோம் ட்விட்டர்ல ஒரு 20 ட்வீட் வந்துருது. அப்புறம் டுக் அகாடமி அப்படிங்கிறீங்க, திண்டா அகாடமிங்கிறீங்க. அது வந்து வேற ட்விட்டர்ல நம்ம ஒரு ட்வீட் வருது, அதெல்லாம் பார்த்து எல்லாரும் பிரஷர் ஆவாங்கல்ல. அதெல்லாம் பார்க்க பிரஷர் ஆகும்ல. அதெல்லாம் பார்க்காம வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. இந்த பிரஷர்லாம் பார்க்காமே வந்துருச்சு. அவர் எந்த அளவுக்கு சோசியல் மீடியா ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. பட் ஈவன் அதர்வைஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹை தான். ஏன்னா இப்போ எதிர்பார்ப்பாங்களா, தி வாண்ட் டர்ன் அரவுண்ட், மேட்ச் ஜெயிக்கணும் எதிர்பார்த்தாங்க. இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னா இட் பி ஆஃப் பிரஷர் ஃபார் நவ். இப்போ அதே கேம் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் இட் வில் பி ஈவன் பெட்டர். நீ சொல்றது கரெக்ட். இனிமேட்டு மாத்துறது வந்து ஒரு மாதிரியா கஷ்டம், அதெல்லாம் ஓகே. பட் ஃபர்ஸ்ட்ல அந்த டிசிஷன் ஏன் வந்தாங்கன்றது எனக்கு புரியாத புதிரா இருக்கு. அதெல்லாம் நோ பிரெய்னர். என்ன கேட்டா, யூ ஆர் franchise that has won championship after championship built on the foundation of opening partnership. ஹசி, ஹேடன், விஜய், ராய்டு, வாட்சன், ஃபாஃபன் நீங்க பேசும்போது பெஸ்ட் பேட்டர்ஸ் உங்க டீம்ல இருக்க 2 பேர் யாரு? கெய்க்வாட், சாம்சன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. If I were to take that call, I would have taken the same call. அவர் பெர்ஃபார்ம் பண்றங்கிறது வேற, கால் என்ன பொறுத்த வரைக்கும் I will still defend it. இப்போ அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் இப்போ போன வருஷம் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, இன்கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. பட் தே ஸ்டக் வித் பார்ட்னர்ஷிப் தானே. அதுதான் நான் சொல்றேன். ஓப்பனிங் இறங்கினாரு, திரும்ப ஓப்பனிங் இறங்குறாங்க. போனதான் ஆயுஷ் மாதிரி ஓப்பனிங் இறங்கினாரு. ருத்துராஜ் 1 ரன் இறங்கி ஒரு 50 அடிச்சு ஜெயிக்க வச்சாரு. இல்லையே சாம்சங் அதுக்கு பேர் இன்னும் ஓப்பனர் இருந்தாரு. உருள் பட்டேல் இருக்கும் போதே வந்து வேற ஒருத்தர் தான் ஓப்பனிங் இறங்கினாங்க. கான்வே ஓப்பனிங் இறங்கினாங்க. அப்போ வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் ருத்துராஜ் இல்லையா? ருத்துராஜ் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்பர் 3. அப்போ வந்து சிஎஸ்கே பெஸ்ட் பேட்ஸ்மேன் ருத்துராஜ் இல்லையா? அப்ப வந்து அவர் விளையாண்டது வந்து ஒன் டவுன் ஸ்பாட். இந்த அப்ரோச் தான் சரியில்லை அப்படிங்கிறாங்க. இப்ப நாங்க வந்து இது வந்து எங்களோட சாம்பியன்ஷிப் வின்னிங் டெம்ப்ளேட் கிடையாது. we will go back to our good old make CSK great again அப்படிங்கிறாங்க அவங்க. புரியுதா? சோ இதுதான் பாப்பா என்ன ஆகுதுன்னு. சோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டிங் டு see who gets in for Khalil. We expect Mukesh Chaudhary to come in. Matte expects somebody like Ramakrishna Ghosh to come in. பாப்பா என்ன ஆகுது அப்படின்னு. SRH expect them to go unchanged. கீ பேட்டில்ஸ் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். The golden opportunity for CSK to break into the top 4. பல வருடங்களுக்கு பிறகு டாப் 4 அப்படின்னு கேட்கும் போதே வந்து சந்தோஷமா இருக்கு. பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். யார் ஜெயிப்பான்னு அப்படியே சொல்லிருங்க. CSK அப்படின்னு 3 பேர் சொல்லிடலாமா திரும்பி? ஓகே, சிஎஸ்கே வாட்ச் எல்லாம் போடுங்கன்னு நிறைய பேர் கேக்குறாங்க. போட்டா சிஎஸ்கே தோக்குதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது எப்படி ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா ஆட்டோ ஓடாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது. நம்ம ஏதோ ஃபன் பண்றோம் வியூவர்ஸோட சேர்ந்து. ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டிப்பா we will let you know as early as possible. Thank you. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றீங்க வித் IPL. we will keep traveling. முதலாளி நீங்க சொல்றது சொல்லுங்க. we can close. அதான். ஸோ சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. நான் கூட யோசிச்சேன், நாங்க டிஸ்கஸ் பண்ண முன்னாடி, ஒருவேளை இந்த அண்டர் 19 திபேஷ் தேவேந்திரனையோ அம்பிரிஷோ
ஆனா யோசிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் எரிக் சிமன்ஸ் தான் கோச், அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிடுவான்றதுனால வேணான்னு இந்த முடிவு பண்ணிட்டோம். அப்போதான் இது பண்ணல போல, ரெஜிஸ்டர் பண்ணல போல. ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சைன் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றேன். ஒருவேளை சைன் பண்ணியிருந்தா எரிக் சிமன்ஸோட வச்சு முடிஞ்சிருக்கும், அவங்களோட ஃபியூச்சர் இந்தியன் கரியரே முடிஞ்சு போயிரும். அதனால அது ஸோ we'll be back with a review of today's match. So இதோட sign off பண்ணுவோம். Be back. Artist Spot. Bye.